குட் மார்னிங். மற்றும் ஒரு அற்புதமான நாளிலே நம்முடைய தேவனுடைய அற்புதமான வேத வாக்கியங்களை நாம் தியானிக்கிறதற்கு இந்த சோஷியல் மீடியா மூலமாக தேவன் தந்த வாய்ப்பிற்காக நாம் அவரை துதிக்கலாம். வாருங்கள், வேத தியானத்திற்குள் செல்லலாம். ஜெபத்தோடு கூட. பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, மற்றொரு நாளை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ராஜா. இந்த வெள்ளிக்கிழமை உம்முடைய சந்நிதியிலே கூடி வந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் வார்த்தையோடு கூட ஆரம்பிக்கிறதற்கும், குறிப்பாக இந்த நாளிலே வெள்ளிக்கிழமை உபவாச கூடுகையிலே பங்கெடுத்துக் கொண்டு அவைக்குரிய பிரகாரமாய் நாங்கள் எழுப்பப்பட சகாயமருட வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என்னங்க, நாட்களும் கிழமைகளும் நினைவிருக்கிறதா? தேதியை கவனிக்கிறீங்களா? இல்ல எல்லாம் அதாவது ஏதோ போயிட்டு இருக்கு வாழ்க்கைங்கிற மாதிரி இருக்கீங்களா? கவனிங்க, ஒரு புது வருடத்திற்குள் நுழைந்திருக்கிறோம். அதற்குள்ளாகவே ஜனவரி மாதம் முடிந்து விடுகிறதே போல இன்னும் சில நாட்களிலேயே. அப்படி என்றால் என்ன சாதித்திருக்கிறோம், எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பரிசீலிக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமையான உடனே தேவனுடைய ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று, வெள்ளிக்கிழமை சில சர்ச்சஸ்ல, சனிக்கிழமை உபவாச கூடுகை இருக்கிறதல்லவா, எவ்வளவு முக்கியமானது. அதேபோல ஒவ்வொரு புதன்கிழமையும் மத்திய வார ஜெப கூடுகை. நாமும் கூட ஜூமில் இணைந்த அநேகருக்காக அந்த நாட்களிலே ஜெபித்து வருகிறோம், புதன்கிழமை இரவுகளில். எனவே நீங்களும் கூட ஜூமில் கல்வாரி பிரதித்வனியில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் அதேபோல புதன்கிழமையிலும் எங்களோட கூட உபவாச கூடுகையில் பங்கு பெறலாம். தேவன் அற்புதமான காரியங்களை நடத்தி வருகிறார். வாருங்கள், இன்றைய தியானத்திற்குள் செல்லலாம். தாவீது என்று சொன்னாலே எனக்கு ஏனோ ரொம்ப இஷ்டம். அதாவது அவன் ஏதோ பரிபூரணன் என்று அல்ல, பெர்ஃபெக்ட் என்பதற்காக அல்ல. அதாவது அவனுக்குள்ள இருந்த அந்த நறுங்குண்ட இருதயம், தேவனை நேசிக்கிற இருதயம், தேவனையே சார்ந்திருக்கின்ற வாழ்க்கை, தேவனுடைய எல்லைக்குள்ளாகவே வாழ வேண்டும் என்கிற ஆசை, தேவனுக்கு பிரியமானவனாய் இருக்க வேண்டும் என்கிற ஆவல், தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றும் என்கின்ற அந்த பற்றுதல், இதெல்லாம் இன்னைக்கு நம்ம எல்லோருக்கும் இருக்கணுங்க. உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவில் அன்பு வைத்திருக்கிறவர்கள் அவருக்கு பிரியமானவர்களாய் வாழ வேண்டும் என்றுதான் ஆசையோடு இருப்பார்கள். ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவது மிக மிக முக்கியம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அவரை மாத்திரம் சார்ந்து கொள்வதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உலகம் இன்னைக்கு ரொம்ப பயங்கரமா, சமீப நாட்கள்ல பயங்கரமான சூழ்நிலைகளை எல்லாம் நாம பார்க்கிறோம் இல்லையா? கடைசி நாட்கள் என்று நாம் அழைக்கிறோம். எங்க பார்த்தாலும் ஏதேதோ பிரச்சனைகள் ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கு. இயற்கை பேரிடர்கள், என்னென்னமோ வியாதிகள், ரோகங்கள், பஞ்சங்கள். நீங்க கவனிக்கிறீங்களோ இல்லையோ, நாட்கள் எத்தனை விதத்துல நம்முடைய பிள்ளைகளை கூட வியாதி காட்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த வந்து போன கோவிட் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் நாம கவனிச்சுக்கிட்டு தானே இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழல், எப்போ ஹார்ட் அட்டாக் வருமோ தெரியாது, யாருக்கு எங்க வரும் எப்படி வரும் தெரியாது. இதே போல வியாதிகள், கேன்சர் எப்ப வரும்னு தெரியாது. பெரியவங்க, சின்னவங்க, சிறு பிள்ளைகளுக்கு கூட இப்படிப்பட்ட வியாதிகள் இன்னைக்கு வந்துகிட்டு தானே இருக்கு. ஒரு காலத்துல டயபெட்டிக் அப்படின்னா அது ஏதோ வயசானவங்களுக்கு வரும். ஆனா இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு கூட, வாலிப பிள்ளைகளுக்கு கூட, இன்னும் எத்தனையோ விதமான பிபி, சுகர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம உன்னை கற்றுக்கொண்டே ஆகணுங்க. பொதுவா நம்ம எல்லோருக்குமே எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை பொதுவா இருக்கும் இல்லையா? அப்படித்தானே? எல்லாருமே சரியா இருக்கணும், எல்லாரும் என்னை வந்து பாராட்டணும், எல்லாரும் நான் சொல்ற மாதிரி கேட்கணும், எல்லாரும் நான் நினைக்கிற மாதிரி இருக்கணும், எல்லாருக்குமே நான் பிடிச்ச நபரா இருக்கணும் என்றெல்லாம் ஆசைப்படுகிறோமே தவிர, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் எப்படியெல்லாம் எதிர்கொண்டு ஜெயிக்க வேண்டும் என்பதை நாம் யோசிக்கிறதே கிடையாது இல்லைங்களா? அந்த விஷயங்களை தேவ சந்நிதியிலே வைத்து நாம் ஜெபிப்பதே இல்லை. தாவீதுடைய வாழ்க்கை ஏதோ சாஃப்டா இருக்கலங்க. அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் போதாவது கொஞ்சம் நிம்மதியா இருந்தான். ஹாயா தனியா போய் அவன் இஷ்டம் போல பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு, அந்த ஆடுகளை அவன் பாட்டுக்கு மேய்ச்சிக்கிட்டு இருந்தப்போ அழகா பாட்டெல்லாம் பாடி துதித்தான். ஆண்டவரை துதித்து மகிழ்ந்து கொண்டிருந்தான். அவரே என் கோட்டை, என் அடைக்கலம், என் தாபரம் என்று தேவனை குறித்த பாடல்களை பாடிக்கொண்டு அவரை மிகவும் நேசித்தான். அதனால்தானோ என்னவோ அவனுடைய இருதயத்தை பார்த்த தேவன் தன்னுடைய வீட்டில இருந்த 7 பேரையும் புறக்கணித்து விட்டு கடைக்குட்டியாக ஒரு பலவீனனாக இருந்த போதும் கூட தாவீதைத்தான் அவர் தெரிந்து கொண்டார். தாவீதை தேவன் தெரிந்து கொண்ட மறு நொடியிலிருந்து
தாவீதுக்கு எத்தனை விதமான சோதனைகள் வந்தது அப்படிங்கறத பைபிள்ல நீங்க வாசிச்சா, எல்லாவற்றிலும் இருந்து அவன் எப்படி எதிர்வினை ஆற்றினான், எதிர்த்து நின்றான், ஜெயித்தான், சிலவற்றை தாங்கிக் கொண்டான், பொறுத்து கொண்டான் என்பதையெல்லாம் பார்த்தா, இந்த ஆண்டவரை நம்புகிறோம், எங்களுக்கு சிரமங்கள் வருகிறது என்று சொல்கிறவர்கள், ஆண்டவருக்காக வாழணும்னு நினைச்சா நிறைய தடைகள் வருது என்று சொல்கிறவர்கள், தாவீதின் வாழ்க்கையை அவன் எதிர்கொண்ட காரியங்கள் எல்லாம் நாம் பார்த்தால் நம்மால் அநேக பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அடுத்தவர்கள் மாற வேண்டும் என்பதை காட்டிலும் நான் மாற வேண்டும், எல்லோரும் என்மேல் பிரியமாய் இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விட்டுவிட்டு பிறர் எப்படி இருந்தாலும் நான் மாத்திரம் அவர்கள் மீது அன்பாயிருக்க வேண்டும், அவர்களை நான் சகித்துக் கொள்ள வேண்டும், பொறுத்து கொண்டு போக வேண்டும். இந்த சிரமங்கள் எனக்கு எதற்காக வந்தன என்று கேட்பதை விட இந்த சிரமத்தை நான் எப்படி எதிர்கொண்டு செல்லுவது என்பதை தேவனிடத்திலே ஒப்படைத்து தெரிந்து கொண்டால் நம்மால் இந்த உலகத்தில் அமைதியா இருக்க முடியும். எஸ், சூழ்நிலைகள் மாறாது, நீதான் மாறணும். இன்னைக்கு எல்லாரும் மாறணும்னு சொல்றாங்களே தவிர நான் மாறணும்னு சொல்லலையே. நீங்க எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசுறீங்க அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் சண்டைக்கே வந்துட்டார். ஐயா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா, ஐயா நீங்க தான் சொல்ல, நீங்க பாஸ்டர் தானே, அவரையா மாறிட்டார், ஏன் எங்ககிட்ட பேசுறது இல்ல? கடைசியில் அவங்க கொடுத்த டார்ச்சர் தாங்க முடியாம நான் என்ன சொன்னேன்னா, ஐயா அது அவரோட வாய், அவருடைய இஷ்டம், அவர் எப்படி பேசணுங்கிறத நாம எப்படிங்க சொல்ல முடியும்? அவங்க எப்படி பேசினாலும் நாம சகித்து கொள்ள முடிந்தால், வாயை மூடிக்கொள்ள முடிந்தால், நாம் அவைகளையெல்லாம் கண்டுகொள்ளாமல் நாம் நம்முடைய இருதயத்தை பரிசோதித்து பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடிந்தால் பிரச்சனை தீர்ந்து போயிரும்ல. அவங்க அப்படிதான் இருப்பாங்க, ஆனா அவங்க எப்படி இருந்தாலும் நான் இப்படிதான் இருப்பேன் என்று தேவனுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை தாவீதினுடைய வாழ்க்கையில் நாம பார்க்கிறோம். தனக்கு விரோதமான சூழல் எப்படியெல்லாம் வந்தாலும் தான் மாத்திரம் தேவனுக்கு பிரியமானவனாய் இருக்க வேண்டும் என்பதே நோக்கமாயிருந்தான். அது அவனுடைய சிறப்பு. தேவனை துக்கப்படுத்தியதை உணர்ந்தபோது தன் இருதயத்தில் அடித்துக்கொண்டு மனங்கசந்து அறிக்கை செய்து பாவத்தை ஒத்துக்கொண்டு கழுவப்பட்டான். ஆமாங்க, தேவனை நேசிக்கிறவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விடுவார்கள். அறிக்கை செய்ய உணர்த்தப்படும் போது நிறைய பேர் அறிக்கை செய்ய மாட்டாங்க, இருதயத்தை கடினமாக்கிக்குவாங்க. ஆனால் நாம் நம்முடைய தவறை உணர்ந்து கொள்கிற போது நான் செய்தது தவறு என்று ஒத்துக்கொள்வது, ரிபென்டன்ஸ், தப்பை திருத்திக் கொள்ளுவது, அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேர்ச்சி பெற வேண்டும் என்றால், திறமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அதாவது எல்லாவித போராட்டங்களையும் ஜெயிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றால், எல்லா சூழ்நிலைகளையும் எதிர்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றால், பிறர் அந்த பக்கம் இருக்கவங்க எவ்வளவு மூர்க்கரா இருந்தாலும் அவங்க கூட தேவையில்லாம தகராறு பண்ணாம ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவனை மாத்திரமே சார்ந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தாவீதுக்குள் இருந்த மற்றொரு தனித்துவம் என்னவென்றால், ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு நிமிஷமும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டிருந்தவன். சத்துரு வந்த உடனே அவனை குத்துறேன் அப்படின்னு சொல்லி முன்னுக்கு போறதில்லை. இந்த சத்துருக்களை ஜெயிப்பதற்கு நான் போகவா ஆண்டவரே, இவர்களை நான் துரத்தலாமா, இவர்களோடு சென்று யுத்தம் செய்யலாமா என்று கேட்டதை நாம் அநேக இடங்களில் பைபிள்ல பார்க்கிறோம். 1-2 எக்ஸாம்பிள்ஸ் நான் காண்பிக்கின்றேன். உங்கள் வேதாகமங்களை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். சாமுவேலின் 1வது புத்தகம் 23வது அதிகாரம் 1வது வசனம் முதல். பெலிஸ்தர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு, அந்த பெலிஸ்தர்கள் எப்ப பார்த்தாலும் இஸ்ரவேலருக்கு எதிராக யுத்தம் செய்ய வருவது, அவரிடம் உள்ளவைகளை அபகரிக்க முயற்சி செய்வதை நாம் பார்க்கிறோம். உங்களுக்கு நினைவிருக்கா? அந்த பயங்கர ஹைட்டா இருந்த அந்த கோலியாத் வேற யாரும் இல்லைங்க, பெலிஸ்தன் தானே. அவனையே தோற்கடித்தான் ஒரு காலத்துல தாவீது. ஆனாலும் கூட அந்த பெலிஸ்தர்கள் திரும்ப திரும்ப இஸ்ரவேல் ஜனங்களின் பின்னால் துரத்தி கொண்டே வந்து அவர்களை தொந்தரவு பண்ணி கொண்டே இருக்கிற போது, அன்று கோலியாத்தை முறியடித்த பலன் எனக்கு இருக்கிறது, இன்று இவர்களை நான் யுத்தத்தால் ஜெயிக்க முடியும் என்று தன் பலனை அவன் சார்ந்து கொள்ளவில்லை, தன் இஷ்டப்படி அங்கே எதுவும் செய்யவில்லை. ஆண்டவரே, இவர்களை, அதாவது நான் போய் இந்த பெலிஸ்தரை அதம் பண்ணுவதற்கு, யுத்தம் செய்து அவர்களை அழிப்பதற்கு நான் போகலாமா, அது உம்முடைய சித்தமா, நான் அவர்களை எதிர்த்து போகலாமா என்று விசாரிக்கிறதற்கு he enquired.
இல்லையாங்க? விசாரிக்கிறான் தேவனிடத்துல, நான் போலாமா ஆண்டவரே சொல்லுங்க. அதாவது விசாரிக்கிறதற்கு, என்கொயரி பண்றதுக்கு, இன்னும் எளிதா சொல்லணும்னா அவர்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்வதற்கு, போலாமா கூடாதா, செய்யலாமா கூடாதா. என்னங்க, அதாவது இந்த நாட்கள்ல பாருங்க, தேவனிடத்துல கேட்டு தெரிந்து கொள்றதுல வேணா மனுஷங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். இல்லைன்னா இருக்கே கூகுளுக்குள்ள போய் கூகுளோட ஐடியாவை எடுத்துக்கிறவங்களா இருக்கிறோமே தவிர, ஐயோ இந்த வானத்தை, பூமியை, நட்சத்திரங்களை சமஸ்தமும் சிருஷ்டித்த அளவில்லா ஞானத்தையுடைய தேவனிடத்திலே சென்று அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள ஆசை இல்லாதவர்களா இருக்கிறோம். இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரி, அவனுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வும் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே இருக்கின்றது. நீ செய்யக்கூடியது எது, செய்யக்கூடாதது எது, எப்பொழுது எதை செய்ய வேண்டும் என்பது எல்லாமே கூட உனக்கு மிக நன்றாய் தெரியப்படுத்தக்கூடிய எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தை நமக்கு பக்கத்திலே இருக்குங்க. முழங்காலின் ஜெபத்தின் மூலமாய் அதை நீ சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இதை நினைவில் வச்சுக்கணும். தாவீது ஜெபம் செய்து கொண்டே இருப்பான். கேட்கிறான், நான் போகவா ஆண்டவரே, எனக்கு சக்தி இருக்கிறது அல்லவா, நான் பலவான் அல்லவா, அந்த கோலியாத்தியை முறியடித்த இவர்களை மாத்திரம் என்று நினைக்கவே இல்லை. தேவனுடைய சித்தத்தை கேட்கிறான். முறியடிக்க போகலாமா என்று விசாரித்ததற்கு கர்த்தர், நீ போய் பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை கவனிங்க, ரட்சிப்பாயாக என்று அவர் சொன்னார். நீ போய் அவர்களை முறியடித்து அவர்கள் எல்லைக்குள் இருக்கிற கேகிலாவை விடுவித்து விடு. அவன் சென்றான். கவனிங்க, அங்கும் போய் ஜெயத்தை கண்டான். மறுபடியும் 4ஆம் வசனத்துல, தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் அவனுக்கு உத்தரமாக, நீ எழும்பி கேகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார். மீண்டும் மீண்டும் தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொண்டு, நான் போகவா ஆண்டவரே, எந்த இடத்துக்கு நான் போகணும், போய் நான் என்ன செய்யணும், அவங்கள முறியடிக்கணுமா, அவங்கள விடுவிக்கணுமா, அல்லது சுதந்திரித்துக் கொள்ளணுமா? ஆமாங்க, நீங்க காலையில எழுந்த உடனே, ஆண்டவரே இன்னைக்கு நான் எங்கெங்க போகணும், நான் என்னவெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கறீங்களா? அல்லது ஆண்டவரே நான் இதை செய்யணும்னு நினைக்கிறேன், அங்க போகணும்னு நினைக்கிறேன், இங்க போகணும்னு நினைக்கிறேன், அதனால என்ன ஆசீர்வதிங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்களா? அதாவது நிறைய பேர் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படின்னு கேட்பாங்க. தேவனுடைய சித்தத்திற்கு நாம தலை வணங்கினால் தானே, நம்முடைய இருதயத்தை திறந்தால் தானே, கீழ்ப்படிந்தால் தானே. அதாவது நீ உனக்கு தேவையானவர்கள் எல்லாவற்றையும் ஒரு பேப்பர்ல எழுதி வைத்துக் கொண்டு, ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு தேவை, ஆண்டவர் இதெல்லாம் உங்களுடைய சித்தம் என்று நான் நம்புகிறேன், அதனால் நீங்கள் கையெழுத்து போட்டு அது மேல முத்திர குத்திரிங்கிற மாதிரி சொன்னா, அது எப்படிங்க தேவனுடைய சித்தமாகும்? உன்னுடைய உள்ளத்தில் என்ன இருக்கோ அது வேணும்னு நீ ஆசைப்பட்டிருக்க, அவ்வளவுதான். தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்ளணும்னா ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கிட்டு போய், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்னு சொல்லுங்க, நான் எங்க போகணும்னு சொல்லுங்க, நீர் சொல்லுங்க, உம்முடைய சித்தத்தை எனக்கு தெரியப்படுத்துங்க, அதோட நீர் சொல்வது போல நான் செய்கிறேன், இதோ நான் கீழ்ப்படிதல் உள்ளவன் என்று நாம கையெழுத்து போடணுங்க. ஆண்டவரே நீர் சொல்வதை நான் செய்வேன் என்பதுதான் தேவனுடைய சித்தத்தின்படி செய்வதாயிருக்கும். தினந்தோறும் காலையில் எழுந்தவுடனே, ஆண்டவரே இந்த நாளுக்கு என்னை குறித்ததான உம்முடைய திட்டம் என்ன, இன்னைக்கு என்ன வேலை, நிறைய வேலை இருக்கு, ஆனா எந்த வேலையை நான் இன்னைக்கு செய்யணும், நிறைய முடிவுகள் இருக்கு, எந்த முடிவை நான் எடுத்துக்கொள்வது, உம்முடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு கேட்டா, தினந்தோறும் தேவன் தம்முடைய சித்தத்தை நமக்கு அறிவிக்க ஆயத்தமாகவே இருக்கிறார். கவனிக்கணும். உண்மையில உன்னுடைய தேவை என்னன்னு எனக்கு தெரியாது, என்னுடைய தேவை என்னன்னு உனக்கு தெரியாது. ஒரே வீட்டில் இருந்தாலும் கூட பிறருடைய தேவை என்ன இருக்குன்னு இன்னொருத்தருக்கு தெரியாதுல்ல. ஆனால் நம் இருதயத்தின் ரகசியங்களை அறிந்திருக்கிற ஆண்டவருக்கு நம்முடைய விஷயங்கள் தெரியும், நம்முடைய போராட்டங்கள் தெரியும். நமக்கு ஜெயம் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறபடினாலே அவர் மீது நாம் சார்ந்து கொண்டோம் என்றால், அவருடைய சன்னதிக்கு சென்று அவருக்கு முன் காணப்பட்டு அவருடைய சித்தத்தை அறிந்து கொண்டால் அற்புதமான வெற்றிகளை காண முடியும். இப்படி பார்த்துக்கிட்டே போன அநேக இடங்களிலே தாவீது தன் வாழ்க்கையில இப்படிப்பட்ட போராட்டங்களை எதிர்கொண்டான். ஒருமுறை சிக்லாக் என்கிற ஊருக்கு ஏறக்குறைய 400 பேர்களோடு சேர்ந்து அந்த இடத்தை சென்றடைந்த போது, அதாவது அங்கே இவர்கள் யுத்தத்திற்கு சென்று வந்தபோது, அந்த ஊருக்கு எதிராக வந்த சத்துருக்கள் அந்த ஊரை மொத்தமும் தகர்த்து போட்டுவிட்டு அவருடைய மனைவிமாரை, பிள்ளைகளை, அவருடைய ஆஸ்தியை எல்லாவற்றையும் அபகரித்துக் கொண்டு போய்விட்டார்கள். அந்த புருஷர்கள் எல்லோரும் திரும்பி வந்த பிறகு 3 நாட்கள் பிறகு திரும்ப வந்து மனைவி பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்று வந்தபோது, வீட்டுக்கு போகலாம், பிள்ளைகளோடு விளையாடலாம் என்று எவ்வளவோ ஆசையோடு அங்கு வந்து பார்த்த போதோ, கவனிங்க, அவர்கள் வீடுகளெல்லாம் எரிக்கப்பட்டிருந்தன. வீடுகள் எல்லாம் மொத்தம் தரைமட்டமாக்கப்பட்டு, மனைவி பிள்ளைகளை காணவில்லை, வஸ்துக்கள், பொருட்கள் எதுவுமே அங்கில்லை. ஐயோ, பொருட்கள் போனால் போகட்டும், ஆனால் எங்கே எங்கள் மனைவி பிள்ளைகள் என்று அழ முடியாத அளவுக்கு பலனற்ற போதும் அவர்கள் அழுது தீர்த்தார்கள். கவனிங்க, இதுபோல திடீரென்று சூழ்நிலைகள் ஏதாவது எதிர்பாராமல் நிகழும்போது நாம கோவப்பட்டு அழுது தேவனை திட்டு விடுகிறோமே தவிர,
அல்லது இவைகளுக்கு காரணம் அவர்கள்தான் இவர்கள்தான் என்று பிறரின் மீது குற்றம் சுமத்துகின்றோமே தவிர, அதுவும் இல்லாம இவங்க எல்லாரும் போய் தாவீதை எதிர்த்து நின்றார்கள், எல்லாம் உன்னால தான் நடந்தது அப்படின்னு. தாவீதும் கூட தன்னுடைய குடும்பத்தை இழந்து போய் தான் இருந்தான், எல்லாம் போயிருச்சு. அவனும் அதே நிலைமையில தான் இருக்கிறான். திடீரென்று தன்னோடு இருந்தவர்கள் எல்லோரும் தனக்கு எதிராய் நிற்கிற போது அவனால் என்ன செய்ய முடிஞ்சிருக்கும்? என்ன செய்ய முடியுங்க? நம்மளா இருந்தா கொண்டு போடுங்க, கல் எடுத்து கொல்லுவோன்னு சொன்னா சரி கொல்லுங்க, கொண்டு போடுங்கன்னு சொல்லி இருந்திருப்போம். ஆனால் தாவீதோ தன்னுடைய தேவனாகிய கர்த்தரின் நிமித்தம் தைரியமாய் நின்றான். சோர்ந்து போன வேளைகளிலே, பலவீனமாயிருக்கிற சமயங்களிலே, உன் வீட்டாரே உன் சொந்தக்காரர் உனக்கு எதிராய் நிற்கிற போது, நீ எதிர்பார்த்திருந்த சூழல் எல்லாம் உனக்கு எதிராகவே மாறினாலும், நீ உதவிக்காக கையை நீட்டின வேளையில் சிட்சை கிடைத்த போது துக்கத்தோடு கூட சோர்ந்து விடாதே, உற்சாகமிழந்து விடாதே. மனிதர்களை நம்புவது சரியல் என்பதை உணர்ந்து கொண்டு கர்த்தர் மேல் பற்றுதலாயிருந்து தேவனாகிய கர்த்தருக்குள் நீ தைரியமாய் நில் என்று தேவன் உன்னை தைரியப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் இந்த வேளையில என்று எல்லாம் கிரிட்டிக்கலா இருக்கேன். நமக்கும் கொஞ்சம் ரொம்ப கோபம் வரும்போது ராங் டிசிஷன்ஸ் எடுத்துருவோம் இல்லையா? நமக்குள்ள பகை பற்றி எறுகிற போது அடுத்தவங்களை என்னென்னவோ செய்யலாம் அப்படின்னு எல்லாம் தோணும். வாய்க்கு வந்தபடி கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டுடுவோம், அல்லது அடிக்கணும் நினைப்போம், கொன்னுடுவோம் நினைப்போம் இல்லையாங்க? அப்படிப்பட்ட சூழ்நிலை, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான டென்ஷன்ல, அழுத்தத்துல தாவீதுடனே விசாரிக்கிறான், ஆண்டவரே என்ன செய்வது ஆண்டவர் இந்த சூழ்நிலை? என் சத்துருக்களை நான் முறியடிக்கலாமா என்று கேட்டபோது மிக தெளிவாக சொன்னார் ஆண்டவர். 30வது அதிகாரம் 8வது வசனத்திலே, நேரம் கிடைக்கும் போது நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான் என்று தாவீது கேட்டபோது தேவன் சொல்லுகிறார், நீ அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவா என்று சொல்லுகிறார். தேவனுடைய பெர்மிஷன் இல்லாம ஒரு அடி கூட எடுத்து வைக்க கூடாதுங்க, ஒரு வேலையும் செய்யக்கூடாது. ஆனால் தேவன் செய்ய சொல்லுகிற போது பின்னிட்டு பார்க்க கூடாது. முறியடித்தான், மொத்தமா தான் இழந்து போன, அவர்கள் அபகரித்த எல்லாவற்றையும் அவன் அங்கே மீட்டுக் கொண்டான். அது மாத்திரமல்ல, சத்துருக்கள் கூட தங்கள் சம்பாதித்தவைகள் எல்லாம் விட்டு ஓடி போக முடியாம எத்தனையோ மடங்காக ஆண்டவரால் அவன் அங்கே ஆசீர்வதிக்கப்பட்டான். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, நீர் எங்களோடு கூட இருந்தால் ஆண்டவரே எங்களுக்கு ஜெயம் இருக்கிறது என்று, உம்முடைய சித்தத்துக்குள் நாங்கள் இருந்தால் எங்களுக்கு பாதுகாப்புண்டென்று, உம்மை கேட்டு தெரிந்து கொண்டால் நாங்கள் ஜெயசாலிகள் ஆவோம் என்பதை நினைவு கொள்வதற்கும், சோர்ந்து போன நேரத்தில், போராட்டத்தின் வேளையில, அனுதினமும் எல்லா நொடியிலும் எல்லா விஷயங்களிலும் உம்மிடத்திலே விசாரித்து தெரிந்து, உம்மிடத்திலே ஜெபித்து அறிந்து கொண்டு உம்முடைய சித்தத்தின்படி வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்றுத்தர வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவிங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். வெளிநாடுகளில் இருந்தால் 91001008 என்ற நம்பருக்கு உங்கள் ஜெப தேவைகளை வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவிங்கள். உங்களுக்காக எப்பொழுதும் நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபியுங்கள். ஆண்டவர் தம்முடைய அற்புத காரியங்களை செய்வார். தொடர்ந்து தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.